எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இறால் தொக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுமே ரொம்ப சுலபம் தான். இது நம்ம ஒயிட் ரைஸ் கூட, அப்புறம் ரசம் சாதம், அப்புறம் வேறு எல்லா உணவோடையும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தொக்கு செய்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது 3மே சேர்த்துடலாம். நான் கிராம்பு 2 எடுத்துருக்கிறேன், ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன். அது நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போ நம்ம சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். அதையுமே நீளமாக நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி கொள்ளலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்க்குறப்போ நல்லா வதக்கி எண்ணெயிலே நம்ம வதக்குறோம் இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி தொக்கு செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறம் ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலே நல்ல மசாலாவில் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இறாலை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் இறால் எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நம்ம ப்ரான்ஸ் நல்லா மசாலாவில் வதங்கிருச்சு.
இதில் வந்து அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் அரை கப் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுறலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம். சீ ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் அதால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சம் கடைசியாக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இப்படியே வேக விட்டால் போதும். கறிவேப்பிலை வந்து எல்லாருமே வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டாக கடுகு நம்ம எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த நேரமே கருவேப்பிலையும் சேர்த்துருவாங்க. அதில் இருக்க ஃப்ளேவர்லாம் அப்படியே போயிடும். நம்ம வந்து இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கிட்டோன்னா வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல எண்ணெய் மிதக்க ரொம்ப சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட, அப்புறம் நம்ம ரசம் சாதம், அப்புறம் இட்லி தோசை அதுகளோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துனா பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.